அது போக வந்துட்டு இன்னொரு விஷயம், மிடுக்குனா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் சொல்கிற வார்த்தை வந்துட்டு மிடுக்கு மிடுக்குன்னு நடக்கிறான்ல, அது வேகமாக போகிறக்கோ ஸோ அந்த அந்த டேர்ம் வராது. மிடுக்குனா வந்துட்டு மெஜஸ்டிக். ஸோ ஒரு கம்பீரமான தோற்றம், கம்பீரமாக நடக்கிறது, கம்பீரமாக இருக்கு. என்டூரன்ஸ் வந்துட்டு சொல்லக்கூடியது. ஒரு கம்பீரமாக ஆரோக்கியமாக நல்லா சாப்பிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து ப்ராப்பராக ஸ்லீப் பண்ணி இருக்கிறது தான் வந்துட்டு ஸோ மெஜஸ்டிக். ஸோ இட்ஸ் அ மிடுக்கு. வந்துட்டு ஐஜிஏ அது பேட்ச் ஆஃப்டர் த பேச்சுரேஷன். ஸோ ஒரு குழந்தை பிறந்த பிறகு தன்னுடைய தாய் தன் குழந்தைக்கு வந்துட்டு பால் அருந்தும் போது அந்த பாலில் மிகுதியான ஐஜிஏ இருக்கு. ஸோ அது ஃபர்ஸ்ட் வேக்சின் நம்மளுக்கு. இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, பிகாஸ் ஹர் கிவ் டு த ஃபர்ஸ்ட் வேக்சின் இன் மை பாடி. ஓகே, ஸோ கண்ணில் சலைவால் நம்ம உடம்புலேயே வந்துட்டு அந்த ஐஜிஏ வந்துட்டு இருக்குது. தாய்ப்பால் வந்துட்டு ஒரு அமிர்தத்தை விட ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்து. அது வந்துட்டு இப்படியான அவரோட அறியாமையில் இல்லை அந்த நேரத்தில் என்ன கூற என்று தெரியாமல் ஐயா வந்துட்டு கூறுகிறார்கள். ஸோ மிகுந்த வருத்தம் அடைகிறேன் அவர்கள் சொன்னது. ஸோ எனிவே நல்லா சாப்பிடுங்க, காய்கறி எடுத்துக்கோங்க, கீரைகள் எடுத்துக்கோங்க, சாதங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் கவுனி அரிசி எடுங்க, அது பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. பாஸ்மதி அரிசி என்னடா இவன் காசு அதிகமாக இருக்குன்னு என்று நீங்கள் கூறாதீர்கள் மக்களே. ஏன்னா கவுனி அரிசியில் லோ கிளைசமிக் லெவல் இருக்குது. மோஸ்ட்டாக நான் சொல்கிறது அது பேர் என்ன, சிவப்பரிசி, அதுக்கப்புறம் கவுனி, சிவப்பரிசினா கொட்டை அரிசி, இந்த கேரளா அரிசிம்பாங்க. அப்புறம் கூப்பன் அரிசி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு பாஸ்மதி அரிசி, அதெல்லாம் லோ கிளைசமிக் லெவலில் இருக்கிறனால சர்க்கரை வியாதி உள்ள நண்பர்கள் அண்ணன் குடும்பத்தார்களுக்கு வந்துட்டு அதுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும். எக் ஒயிட் எடுங்க, மஞ்சளை வந்து தவிர்த்துக்குங்க. தண்ணி நிறையா குடிங்க, தாக அடிச்சுன்னா தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ தண்ணி நிறையா குடிங்க. பிளென்டி ஆஃப் வாட்டர் த பாடி வில் டீஹைட்ரேட் பண்ண விடாதீங்க. தண்ணி நிறையா குடிங்க. ஏன்னா சம்மர் டைம் வந்துருச்சு. எனக்கு சம்மர் டைம் சாட்னஸ் ஃபார் எவர். ஏன்னா அந்த பாட்டை கேட்டோன்னு இருந்துச்சு, லைக் இந்த சம்மர் டைம்லேயே ஷீஷ்கான். ஓகே, எனிவே ஸோ நான் இந்த வீடியோவில் பேச விரும்பல. நல்லதே நடக்கும், நல்லா சாப்பிடுங்க. இங்கே வந்துட்டு நம்ம ப்ராப்பராக நம்மளுக்கு கொடுக்கணும். ஓகே, புக்ஸ் படிங்க. ஓகேவா, என்ன புக்ஸோ கற்றுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. என்னடா இப்படி பேசுகிறான்னா, ஸோ பேசுகிறது கேட்குறப்ப இப்படி தான் இருக்கும். லைஃப் வந்துட்டு ஹிட். ஸோ ஸ்டாப் பண்ணும். எனக்கு ஆல்ரெடி நிறையா ஸ்டாப் நடந்திருக்கு. வெவ்வேறு டைப் ஆஃப் ஸ்டாப்பு, பேக் ஸ்டாப்பு. இது வந்துட்டு ஃப்ரண்ட் ஸ்டாப்பில் நடந்திருக்கு. ஓகே, ஸோ எனிவே தைரியமாக இருங்க, விழிப்புணர்வு இருங்க. ஜெயகன். ஸோ ஆல்மைட்டி புஷ்.